வெல்கம் டு அகாயோ. இன்னைக்கு நான் பார்க்க போறேன்னா, ஐ எம் ஆக்சுவலி த கல்டிவேஷன் பிக் சூட் அப்படின்ற மன்வால சாப்டர் 1 தான் பார்க்க போறோம். சரி வாங்க ரொம்ப பேசாம மன்வாக்குள்ள போலாம். மன்வாட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ வந்து என்னை விட்டு போகாத, என்னை விட்டு போகாத, என்னை விட்டு போகாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர்ட்ட அழுதிட்டு இருக்கான். 5 வருஷம் ஆச்சு நான் இந்த உலகத்துக்கு டிரான்ஸ்மிகிரேட் ஆகி. ஆனா இப்போ இந்த சிஸ்டர் நீ விட்டு போயிருச்சு. இந்த சிஸ்டர் வந்து எனக்கு வந்து எதையுமே கத்து தரல. அதாவது லைக் ஃபைட்டிங் அண்ட் ஆக்ஷன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே. ஆனா எனக்கு அந்த சிஸ்டர் வந்து என்ன கத்து கொடுத்துச்சுன்னா, ஆர்ட்டையும் கல்ச்சர் எப்படி இருக்கு, அதோட பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாத்தையுமே கத்து கொடுத்துச்சு. அதெல்லாம் வச்சு இங்க என்ன நான் குப்பையா கொட்ட போறேன்? ஏன்டா இந்த இடத்துல இருக்கிற மான்சஸ் எல்லாம் எனக்கு கொன்றுண்டா. சாப்பிட்டு பல்லு குத்துற குச்சி மாதிரி என்ன யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற இடத்துல நான் இதுல இதெல்லாம் படிச்சு உட்காந்துருக்கணும். நான் ஆக்சிடென்ட்லயா ஒரு பெஸ்ட் அகாடமில போய் வேற சேர்ந்துட்டேன். அதோட நான் வந்து பெஸ்ட் ஸ்டூடெண்டா வேற மாறிட்டேன். ஏன்னா அந்த சிஸ்டம் எனக்கு தந்தது ஃபுல்லாமே இந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும்தான். நீ பெஸ்டா மட்டும்தான் இந்த விஷயத்துல இருக்குன்னு சொல்லிட்டு நானும் அந்த அகாடமில போயம்லாம் எழுதி நானும் ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்டாவே மாறிட்டேன். நான் இருக்கிற எல்லா கல்டிவேட்டர்ட்டையும் போய் உதவி வேற கேட்டேன். ஆனா என்னோட டான்டி என்னால பிரச்சனையோட என்னால எதையுமே பண்ண முடியலன்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. நான் என்னோட டெத்தை பார்த்து ரொம்பவே கவலைப்பட்டனால ஊருக்கு வெளியே ஒரு மவுண்டன் கிட்ட என்னோட வீட்டை நான் அமைச்சுக்கிட்டேன். அதோட செல்ஃபா எனக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் என்னோட வீட்டுல இருந்தே நான் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதோட நான் வெளி உலகத்துக்கு போறதுக்கு ரொம்பவே பயப்படுறேன். அதோட இந்த சிஸ்டம் வந்து எனக்கு அக்ரிகல்ச்சர்ல மாஸ்டர் ஆனால இந்த யாடை கொடுத்துச்சு. அதோட பிசிக்ஸ்ல நான் மாஸ்டர் பண்ணனால இந்த சிஸ்டம் எனக்கு ரோபோட்டையும் கொடுத்துச்சு. அதோட எனக்கு ஒரு நாய்க்குட்டியும் ரோட்ல சைடுல இருந்து எனக்கு கிடைச்சு. இது ஒண்ணு ரொம்ப மோசமா இல்ல. ஏன்னா என்னோட ப்ரீவியஸ் வேர்ல்டுல ஃப்ரெஷ்ஷான ஏர் கூட கிடைக்காது. இங்க அதுனாச்சு இருக்கு. என்னோட மிச்ச லைஃபை நான் பீஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் கிடைச்சிட்டா போதும். பிரின்சஸ் பிரின்சஸ் வெயிட் பண்ணுங்க. ரொம்பவே கெட்ட அப்பா எனக்கு கிடைச்சிருக்காரு இந்த உலகத்திலேயே. ஏன்னா நான் ஒரு பிரின்சஸா இருந்தா கூட ஒரு குப்பையான பையன் கிட்டதான் என்னை பிடிச்சி கல்யாணம் பண்ணி கொடுக்க போறாப்ல எங்க அப்பா. பிரின்சஸ் வெயிட் பண்ணுங்க, பிரின்சஸ் வெயிட் பண்ணுங்க. இதுக்குள்ள ஏதோ மான்சஸ் எல்லாம் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். இப்படி எல்லாம் போயிட்டு இருக்காதீங்க. எதுக்கு இப்படி பயந்து சாகுற? என் கியூ வந்து ஆல்மோஸ்ட் கண்டென்ஷன் ஆயிருச்சு. நான் அடுத்து வந்து பிரேக் த்ரூ பண்ணிருவேன் அப்படின்னு பிரின்சஸ் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் உங்க ஃபவுண்டேஷனை வந்து 4 இயர்ஸா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் அது முடிஞ்ச பாடு இல்லையே. உனக்கு இது புரியாது. எங்க அப்பா பத்தி உனக்கு தெரியவும் தெரியாது, புரியவும் புரியாது. ஏன்னா நான் எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டாலும் சரி, ஈவன் நான் பாலைவனத்திலே ஒளிஞ்சுக்கிட்டாலும் சரி, அவர் ஈஸியா என்னை கண்டுபிடிச்சு கூட்டு போயிருவாரு. என்னது இது? இந்த மாதிரி இடத்துல போய் யார் வாழ்றா? இந்த மாதிரி நானும் பார்த்தது இல்ல பிரின்சஸ். இது எந்த மாதிரி ஏரியா அப்படி நம்ம பிரின்சஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த கட்டடக்கலையெல்லாம் பார்த்தா ரொம்பவே நல்லாவும் இருக்கு, நம்ம பேலஸோட கொஞ்சம் வித்தியாசமாவும் இருக்கு. சரி பிரின்சஸ் என்னை காட்டிக்காத, வெறும் மிஸ்ன்னு மட்டும் கூப்பிடு உள்ள போன பிறகு, ஓகேவா? ஓகே மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கதவை தட்ட. சரி யாரு, உங்களை யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது, நான் இந்த பக்கமா போயிட்டு இருந்தேன், என் பேரு மிஸ் லூ, நான் உள்ள வரலாமா அப்படின்னு லூவும் கேட்க, ஐயோ இவ்வளவு அழகா இருக்காங்க, எங்க இருந்து வந்திருப்பாங்க? ஒருவேளை சிஸ்டம் என் குரலை கேட்டு நீ பொழைச்சு போடான்னு சொல்லிட்டு இந்த கனவு கண்ணி எனக்கு அமைச்சிருக்காங்களோ? இருக்கலாம். சரி வாங்க, எத்தனை நாள் தங்க போறீங்க? என்ன தங்க போறீங்களா? நான் சும்மா வந்தேன், இப்போ உட்காந்துட்டு கிளம்பிடுவேன் அப்படின்னு லூவும் சொல்றாங்க. சரி என்ன சாப்பிடுறீங்க, குடிக்கிறீங்களா, என்ன பண்றீங்க? ஏன்னா 5 வருஷம் எனக்கு இந்த பக்கம் எந்த விருந்தாளியும் வரல, அதனால என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல சரியா. எக்ஸோ பாய், வந்திருக்கிற விருந்தாளிக்கு போய் வாட்டர்மெலன் கட் பண்ணிட்டு வா. வேணாம் வேணாம், வாட்டர்மெலன்லாம் எதுக்கு? நான் அந்த மாதிரி சாதாரண ஆளுகிட்ட இருந்து வாட்டர்மெலன் சாப்பிட மாட்டேன், அதோட அதுல எந்த யூஸும் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோன்னு சொல்லும்போது, இது என்ன ஏரியா? அது இந்த ஏரியாக்குள்ள வந்த பிறகு எனக்கு என்னமோ ஒரு வித்தியாசமான ஃபீலிங்கா இருக்கு. என்னோட கியூலாம் ரொம்பவே லேசான மாதிரி இருக்கு. வெல்கம் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோபோட்டும் வருது. என்னது இது? எக்ஸோபா எதுக்கு மத்தவங்களை பயன்படுத்துற? பிரின்சஸ் என்னது இது? இதை பத்தி எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு அந்த சர்வெண்ட் கேட்கும்போது, இது வந்து என்னமோ தெரியல எனக்கும், ஆனா இது வந்து இம்மார்டல் ரோபோட்னு தான் நினைக்கிறேன். இது ஒன்னும் சாதா ரோபோட் கிடையாது. கரெக்ட் தான், இது ஒரு இம்மார்டல் ரோபோட். லேடிஸ் இதை பார்த்து பயப்படாதீங்க, இது என்னோட ஹவுஸ் கீப்பர் தான், இது ஒரு ஹைடெக் ரோபோட் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும் போதே, சாரி லேடிஸ் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோபோட்டும் வந்து பேசுது. என்னது இது வந்து காம்ப்ளிகேட்டடான விஷயம், இதை பத்தி உங்களுக்கு சொல்லவும் முடியாது. ஏன்னா அதை கோடிங்லாம் பண்ணி அப்படி இப்படின்னு பண்ணி என்னோட இன்டெலிஜென்ஸ் வச்சு உருவாக்கியிருக்கேன். ஆனா இது ஒரு ஸ்மால் ட்ரிக்கு அப்படின்னு நம்ம சொல்லும் போதே எனக்கு புரியுது. ஐயோ இவன் இந்த மாதிரி ரோபோட்டவே ஸ்மால் ட்ரிக்கால யூஸ் பண்ணியிருக்கானே, அப்ப இவன் எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்தவனா இருப்பியான். எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்க. ஏன்னா இந்த உலகத்துல நான் சொல்றதை யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது, ஆனா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களே பரவாயில்ல. மிஸ் நீங்க இந்த வாட்டர்மெலன்லாம் சாப்பிட்டே ஆகணும். ஏன்னா எக்ஸோ பாய் இப்பதான் இதை பிடிங்கிட்டு வந்தியான், இதுல நோ ஆர்டர் சுகர், ஓகே நீங்க சாப்பிட்டுதான் ஆகணும். நல்லா இருக்கும் ரொம்ப. சரி நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இது வந்து ஒரு நார்மலான வாட்டர்மெலன் தான், ஆனா என்னால நோ சொல்லவே முடியல. அந்த மாதிரி இருக்கு இந்த வாட்டர்மெலன். இந்த வாட்டர்மெலனோட ரெட் கலர் வந்து ரெட் கலர் கிறிஸ்டல் மாதிரி இருக்கு. அவங்களும் அந்த வாட்டர்மெலனை சாப்பிட்ட அடுத்த செகண்டே அவங்களுக்குள்ள ஒரு மாதிரி பண்ணுது. என்னது நான் என்லைட்மெண்ட் அடைஞ்சிட்டேனா? ஆமா இது ஒரு ஸ்பிரிச்சுவல் கீதை. கரெக்டே இத. மிஸ் என்னாச்சு உங்களுக்கு? நான் ஃபவுண்டேஷன் ரிலீமை சக்சஸ்ஃபுல்லியா பில்ட் பண்ணிட்டேன். நான் 3 வருஷமா இதனால லேக் ஆயிட்டு இருந்தேன். ஆனா இந்த வாட்டர்மெலன்ல கண்டென்சிங் குயி இருந்தனால நான் ஈஸியாவே ஃபவுண்டேஷன் ரிலீமை பிரேக் பண்ணிட்டேன். எக்ஸோ பாய் என்னாச்சும் ஆட் பண்ணியா இதுல? என்னது அப்படியா?
தேங்க்யூ சீனியர். நான் பிரேக் த்ரூ பண்ண உதவுனதுக்கு. என்னது? மிஸ் ஒரு நிமிஷம். நான் இதுல எதுவுமே பண்ணல. நான் ஒரு சாதாரண மனுஷன். அது ஒரு சாதாரண வாட்டர்மெலன். சாரி சார், நான் கொஞ்சம் எக்ஸைட்டடா அதனால இந்த மாதிரி பேசிட்டேன். சரி ரொம்ப எடுத்துக்காதீங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓய் பிளாக்கி, இங்க வா. உனக்கு சம் வாட்டர்மெலன்ஸ் இருக்கீங்க. அதை வந்து எடுத்து சாப்பிடு. இல்ல நான் நிறைய ஃப்ரூட்ஸ் வளர்ப்பேன். அதெல்லாம் பிளாக்கியை சாப்பிட சொல்லிடுவேன். என்னது? இந்த மாதிரி ஹை வேல்யூ ஃப்ரூட்ஸுவல் ஃப்ரூட்டை இந்த மாதிரி நாய்க்கு கொடுக்கறதா? ஒருவேளை சீனியர் வந்து எல்லாமே சமம், எல்லாருக்குமே எல்லாத்துமே கிடைக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி என்னாச்சும் நிரூபிக்கணும்னு நினைக்கிறாரோ? சரி ஓகே, நானும் உங்களை மாதிரியே இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, நீங்க என்ன பேசுறீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி இந்த ஜேடை நீங்க எடுத்துக்கிறீங்களா? நீங்க இதை வச்சுக்கணும். நீங்க இதை கண்டிப்பா வச்சுக்கணும். சீனியர், நீங்க என் மேல காட்டின அன்புக்கு நான் உங்களுக்கு திருப்பி தான் செஞ்சே ஆகணும். ஏன்னா திருப்பி நான் வந்து வாட்டர்மெலன் மறுபடியும் சாப்பிடணுமே, சரி நீங்க எப்ப வேணா வரலாம் வாட்டர்மெலன் சாப்பிட. நான் உங்களை எப்பயுமே வர இருப்பேன். சரி உங்களோட டைம் எங்களுக்காக ஒதுக்குனதுக்கு ரொம்பவே நன்றி சீனியர். சரி நாங்க போயிட்டு வரோம். சரி பார்த்து போயிட்டு வாங்க லூ. மிஸ் எதுக்கு அந்த ஜேடை அவங்ககிட்ட கொடுத்துங்க? மிஸ் எதுக்கு அந்த ஜேடை அவங்க கிட்ட கொடுத்தீங்க? உனக்கு என்ன தெரியும்? டிரான்ஸ்ஜெண்டர் லெவல் இருக்கிற சீனியர் வந்து இந்த மாதிரி நார்மல் லைஃப்ல வாழ ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் இவரா இருந்தா நான் இவர் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுதான் ஆகணும். ஏன்னா நான் ஒரு பிரின்சஸ் இல்லையா? அதனால இவங்க மாதிரி இருக்க கூட நாலஞ்சு வச்சுதான் ஆகணும். சரி இது அவர் அக்செப்ட் பண்ணிட்டாருன்னா அவர் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏத்துக்கிட்டாருன்னு அர்த்தம். அதனால வந்து நம்மளும் இன்னைக்கு லக்கி டேன்னு எடுத்துக்க வேண்டியது அப்படின்னு பிரின்சஸ் சொல்லிட்டு போயிட்டே இருக்கும்போது பக்கத்துல இருந்த பொண்ணும் சரி அப்ப மறுபடியும் போய் உனக்கு பார்த்து வச்சிருக்கிற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லும் போது அதை நான் மறந்துட்டேன். இது ஒன்றும் அந்த அளவுக்கு ஒருத்தான ஜேடு கிடையாது. லைட்டா சின்ன சின்ன பினிஷிங் டச் மட்டும் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் ஒரு பொண்ணு கிட்ட இருந்து வர ஃபர்ஸ்ட் கிஃப்ட் எனக்கு இதுதான். அதனாலதான் இதை நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். பிளாக்கியும் டக்குன்னு பிடிங்கிட்டு போக, ஏ ஸ்டூபிட் டாக் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, அதை எது கடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதையும் துரத்திட்டு போறாப்புல. நம்ம ஹீரோ அங்கிருந்து ஒரு இடத்துல சரி நம்ம தேடி வந்த இடம் இங்கேதான் இருக்கு போல அப்படின்னு சொல்ற 3 கல்டிவேட்டர்ஸை காட்டுறாங்க. அதோட இந்த சாப்டர் இங்கே முடியுது. சாப்டர் 2 தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். எவ்வளோ ரிலாக்ஸிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கும் போதே ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு டெம்ப்ளேட்லாம் போட்டு காட்டிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா அங்க எதுவுமே ஆகல. எங்க நான் போன மாசம் கூட இங்க grill எல்லாம் நிறைய போட்டேனே, என்ன ஆச்சு? ஒரு மீன் கூட சிக்கல எனக்கு. நீ எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்கியோ பார்க்க, நான் போன மாசம் இங்க நல்லாவே போட்டேன். அது கோல்டன் கிராப்லாம் போட்டேன். அது எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. நீ அடுத்து சாப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டெரர் ஃபேஸா வைக்க, அந்த நாயும் அப்படிலாம் இல்லைன்ற மாதிரி நிக்க, சரி மறுபடியும் கீழே போய் நம்ம கிரில்ல வாங்கிட்டு வர வேண்டியது வேற வழி இல்லை போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைக்கிறியான். சரி எக்ஸோ பை வீட்டை பார்த்துக்க, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கீழே வர, அங்க இருக்கிற எல்லாரும் இங்க பாருங்க லீவ் வந்திருக்காரு, இங்க பாருங்க லீவ் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாருமே நம்ம ஹீரோவை பார்த்து ரொம்பவே வரவேற்றுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோ அங்க இருக்கிற எல்லாத்துக்குமே சின்ன சின்ன ஹெல்ப் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கான். அதனாலதான் அங்க இருக்கிற ஒருத்தவரும் என்னோட ஸ்டீம் பண்ண சாப்பிட்டு பாரு, காசெல்லாம் கொடுக்க வேணாம், ஃப்ரீயாவே எடுத்துக்க. ஏ லீ, போன வட்டம் என்னோட டாக்டரை நீ காப்பாத்தின, ஆனா ப்ராப்பரா உனக்கு தேங்க்ஸ் சொல்ல முடியல, அதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது, இதெல்லாம் சிம்பிள் சயின்ஸ். அந்த சிஸ்டர் வந்து எனக்கு பவர்ஃபுல்லான எந்த ஸ்கில்லையும் கத்து தரல, ஆனா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான திங்ஸ் நிறைய கத்து கொடுத்துருக்கு. அதனாலதான் இப்படி ஈவன் என்னால ஒரு ஃபிஷ்ஷை கூட பாத்துக்க முடியலனாலும் இதுதான் நிஜம். மிஸ்டர் லீ, உங்களுக்கு போன வட்டம் தான் நான் கிரில் கொடுத்தேன், அதுக்குள்ளேயுமா தீர்ந்துருச்சு அப்படின்னு கேட்கும்போது, நான் அதை ஏங்க ஞாபகப்படுத்துறீங்க, சுத்தத்துக்கு ஒரு மீனையும் உள்ளத்த காணுங்க, எதையுமே நான் பிடிக்கல, வேஸ்டா போச்சு எல்லாம் அப்படின்னு சொல்லும்போது, நீங்க இந்த வாட்டர் குவாலிட்டி உள்ள இருக்கிற சரௌண்டிங்லாம் செக் பண்ணீங்களா? அதெல்லாம் செக் பண்ணிட்டேனே. அப்ப மிஸ்டர் லீ, எனக்கு தெரிஞ்சு அதுல ஏதோ மான்ஸ்டர் தான் இருக்கும் போல. என்னது மான்ஸ்டரா? இதுக்காக தான் லீ நான் டாடா ஐஸ் வச்சிருக்கேன். என்ன டாடா ஐஸா? ஆமா, இது ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட் உள்ளது. ஏன்னா இது வந்து சாயந்தரம் சாயந்தரம் அவங்களோட பாண்டு மேல வந்து சன்லைட்டை அப்சர்வ் பண்ண வரும். அப்போ நீங்க கண்டுபிடிச்சிடலாம் உள்ள மான்ஸ்டர் இருக்கா மான்ஸ்டர் இல்லையான்னு. நீங்க சொல்றபடி பார்த்தா இது உள்ள இருந்து வரலைன்னா மான்ஸ்டர் அதுக்குள்ள இருக்கு. ஆனா மிஸ்டர் லீ அப்படின்னு சொல்ல வரும்போது, சரி எனக்கு தாங்க, நான் அதை வாங்கிக்கிறேன். அங்கிருந்து நம்ம ஹீரோவும் கிளம்பும்போதே அங்க ஒருத்தவங்க அழுதுகிட்டு இருக்காங்க. நன்னென்ன மான்ஸ்டர்லாம் தூக்கிட்டு போயிருச்சு அந்த மவுண்டனுக்கு, நான் என்ன பண்ணனே தெரியல அப்படின்னு சொல்லி அழுகும்போது, என்னது நன்னென்ன தூக்கிட்டு போயிட்டாங்களா? நன்னன் வந்து ரொம்பவே நல்ல பொண்ணு. அதோட அவ ரொம்பவே கியூட்டானவ. அவ எப்பயுமே என்னைய பார்த்து பிரதர்லி பிரதர்லின்னு கூப்பிடுவா. அது ஒரு ஏஞ்சல் மாரி. நீங்க ரொம்பவே ஒரி பண்ணாதீங்க ஜாங். ஏன்னா அந்த 3 கல்டிவேட்டரும் ரொம்பவே ஸ்ட்ராங்கானவங்க. அவங்க போய் டக்குன்னு உங்க நன்னன காப்பாத்தி கூட்டு வந்துருவாங்க. கரெக்ட்டு தான், அவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கானவங்க தான். ஆனா இந்த இடம் வந்து ரொம்பவே பெருசு. இந்த இடத்துல அவ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே வேற ஏதனாச்சும் மான்ஸ்டர் அவள சாப்பிட்டுருச்சுன்னா, கவலைப்படாதீங்க ஜாங் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே அவங்கள சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நான் வேணா போய் அவங்க 3 பேத்துக்கும் வழி காட்டவா அப்படின்னு நம்ம ஹீரோவும் கேட்கும்போது, என்ன லீ சொல்றீங்க? அந்த இடத்துல எல்லாருமே ஈவில் மான்ஸ்டர்ஸ். அது ரொம்பவே பயங்கரமானது. அது உங்கள சாப்பிட்டுரும்னு சொல்லும்போது, இல்ல நான் ஏதாச்சும் பிரச்சனமா இருந்துச்சுன்னா அங்கிருந்து ஓடிருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் கை காட்டுறியான். பயப்படாதடா லீ, பயப்படாத. உன்னால முடியும். இது உன்னால மட்டும் தான் முடியும். இது உன்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நடுங்கிட்டே உள்ள போயிட்டு இருக்கான். நான் இந்த காட்டுக்கு நெறைய தடவ வந்திருக்கேன். அதோட இந்த பக்கம் எங்கெல்லாம் மான்ஸ்டர் இருக்குன்னு கொஞ்சம் நல்லாவே தெரியும். ஆனாலும் லூசியோ வந்து
ஒரு கல்டிவேட்டர். அதனால அவ குடுத்த ஜேடு எதனாச்சும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். பிளாக்கியும், "ஓஃப், ஓஃப் என்னாச்சு பிளாக்கி? ஓஃப், ஓஃப்" அப்படின்னு சொல்லும்போது, "ஓ! இந்த இடத்து பக்கம் தான் இம்மார்டல் கல்டிவேட்டர்ஸ் போயிருக்காங்களா? ஓகே. அவங்களோட ஓன் வேலயே அவங்க மான்ஸ்டர கண்டுபிடிச்சுருவாங்க போல. அதனால நான் ரொம்பவே கவலைப்பட தேவையில்ல. பிளாக்கி அவங்க கண்டுபிடிச்சுப்பாங்க." அப்படின்னு சொல்லும்போது, பிளாக்கி அங்கிருந்து வெறிகொண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. "ஹே பிளாக்கி, அங்க போய் ஓடி போய் என்ன பண்ண போற? என்ன சாக போறியா?" அப்படின்னு நம்ம ஹீரோவும் கேட்க, "நானும் இங்க என்னதான் மான்ஸ்டர் இருக்குன்னு ரொம்பவே பயந்தேன். ஆனா இது வெறும் லெப்பார்டு மான்ஸ்டர் தானா? அப்பன்னா எனக்கு ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது. இத நான் ஈஸியா முடிச்சுருவேன். நான் செட்டுல இருந்து கிளம்பி வந்து, இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் என்கவுண்டர். அதாவது ஈவில் மான்ஸ்டர. என்னோட மாஸ்டர் வந்து இதனால ரொம்பவே பெருமைப்பட போறாரு. சீனியர் இந்த மாரிலாம் சின்ன மாஸ்டருக்கு போய் நமக்கு பிரைஸ் கிடைக்கும்னு நெனைக்கிறீங்களே? ஜூனியரும், "ஹே லெப்பார்ட், நாங்க வாட்சிங் இம்மார்டல் செட்டுல இருந்து வந்திருக்கோம். அந்த பீப்பிள காப்பாத்த." முட்டாளுங்களா? நீங்க ஒரு சின்ன பையங்கடா. என் முன்னாடி நீங்கலாம் ஒரு பொடிங்க. என்னையவே கொன்றலாம்னு நெனச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு கிங் ஆஃப் லிப்பார்டு உங்கள எல்லாத்தையும் கொன்னு ருசிச்சு சாப்பிட போறேன்டா. என்ன ஒரு அரகன்ட்டா பேசுற? சரி 2 பேரும் லைன்ல நில்லுங்க. நம்ம அட்டாக்கு தயாராவோம். என்ன ஸ்வாட் மேல போ. ரொம்ப ஸ்லோவா இருக்க. அப்படின்னு சொல்லிட்டு லெப்பார்ட் மான்ஸ்டர் அட்டாக் பண்ண வர, ஸ்வாட் போ. ரொம்ப ஸ்லோ, ரொம்ப ஸ்லோ, ரொம்ப ஸ்லோவா இருக்கீங்க. ஏன்டா சின்ன பையங்களா? வெறும் 5 வருஷம் மட்டும் கல்டிவேஷன் பண்ணிட்டு லெப்பார்ட் லார்ட் என்னையவே தோற்கடிக்க வந்துட்டீங்களா? நான் உங்கள விட 100 இயர் ட்ரெய்னிங் எடுத்துட்டு இருக்கேன். நான்லாம் உங்க 3 பேத்தையும் சிங்கிள் ஹேண்டுலயே தோற்கடிச்சுருவேன். சீனியர் பிரதர் அப்படின்னு பாயும் கத்த, பாய் டக்குனு அந்த மாஸ்டர தோக்கடி அப்படின்னு சொல்லும்போது, நான் எப்படி உங்களவே ஒரே பஞ்ச்ல தோற்கடிச்சிருச்சே. ம், ம். ஏய் பாருங்க, இங்க ஒரு ஃபீமேல் கல்டிவேட்டர் இருக்கு. சரி உன்னோட ஃப்ளஷ் ரொம்பவே நல்லா இருக்கும் போலயே. அத நான் சாப்பிட்டே ஆகணும். சீனியர் பிரதர் ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு அப்படின்னு பாயும் கூப்பிட, ஹே மான்ஸ்டர் பாய் மேல கைய வச்ச உன்னைய வெட்டிருவேன். ஹே முட்டாள்! சுத்தி நல்லா பாரு. இங்க யாரு பயப்படணும்னு. ஹிஹிஹிஹிஹி. நான் என் முன்னாடி என்ன இருக்கோ, அத நான் நல்லா ரசிச்சு, ருசிச்சு சாப்பிட போறேன். யாருனாச்சும் என்னைய காப்பாத்துங்க அப்படின்னு பாயம் சொல்ல, மரத்துக்குள்ள இருந்து சத்தம் வருது. யாரு? யாரு? இவ்வளோ சைலன்ட்டா யாரு வர்றது? யார் நம்மள காப்பாத்த வந்திருக்கிறது? ஒருவேள மாஸ்டர் வந்து நம்ம ஆபத்துல இருக்கிறத சென்ஸ் பண்ணிட்டாரோ? என்ன? இந்த 3 முட்டாளோட மாஸ்டரா? அங்க நம்ம பிளாக் நிக்க, என்னது? ஒரு நாய்க்குட்டியா? இங்க நான் பயப்படுறதுக்கு எதுவும் இல்ல. இது வெறும் ஒரு நாய்க்குட்டி மட்டும் தான். சரி இன்னைக்கு நான் நல்ல மூட்ல இருக்கேன். இங்கிருந்து ஓடி போயிரு. இல்லைன்னா உன்னை நான் சாப்பிட்டுருவேன். அப்படின்னு சொல்லும்போது, லெப்பார்டு மாஸ்டர் இப்பயே சரண்டர் ஆயிரு. இதுவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அப்படின்னு பிளாக்கியும் பேச, என்ன நாய் பேசுது? அப்படின்னு சீரியரும் பார்க்க, அந்த ஜூனியரும், என்ன நாய் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இருக்கு? பாயும், அந்த மாஸ்டர் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு. இங்கிருந்து ஓடிரு. என்னது? அப்படின்னு அந்த லெப்பார்டு மாஸ்டரும் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஏய் கருப்பு நாயி! யார்கிட்ட முன்னாடி பேசுறேன்னு தெரியல? ஏதோ கொஞ்சம் கல்டிவேஷன் பண்ணி வச்சுக்கிட்டு, என் முன்னாடியே பேசுறியா? நான் யாருன்னு தெரியுமா? இல்லங்க. நான் ரொம்ப வெளிய போறதில்ல. அதனால எனக்கு நீங்க யாருன்னு தெரியல. சரி அப்ப நான் என்னோட சக்திய கொஞ்சம் காட்டுறேன். அதுக்கடுத்து உன் பிரெயின் எந்திரிச்சிரும். அதுக்கடுத்து நான் உன்கிட்ட யாருன்னு நான் சொல்றேன். என்னோட பவர கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிட்டு, நீ சந்தோஷமா இறந்து போ. கருப்பு நாய்க்குட்டி. உன்னோட அடுத்த ஜென்மத்துல நீ இந்த மாரி தப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காத. என்ன ஒரு பவர்ஃபுல் அரிக்கன் அப்படின்னு சீனியரும் பார்க்க, அது எல்லாத்தையும் பிளாக்கி எல்லாத்தையும் முழுங்கிருது. எனக்கு வயிறு ஃபுல்லா ஆயிருச்சுப்பா. ஆ என்ன என்னோட சக்திய ஃபுல்லா அது ஃபுல்லா முழுங்கிருச்சா? சரி ஏதோ ஒண்ணு. என் மாஸ்டர் இங்க கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. நான் அதுக்குள்ள இத முடிச்சிரணும். என்னாச்சு? டக்குன்னு எப்படி வானம் இவ்ளோ கருப்பாச்சு? நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பண்ணது எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. அதனால நீ பனிஷ்மென்ட்ட வாங்கியே ஆகணும். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளாக்கியும் பயங்கர ரேஜ் மூட்ல இருக்கு. இது வந்து ஒரு பிக் டவ் பவ் தானே! இது எப்படி நீ பண்ற? அப்படின்னு சொல்லிட்டு லெப்பார்டும் ஷாக்ல இருக்கு. "இறந்து போடா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளாக்கி சொல்ல, "ஏங்க நான் ஒரு சின்ன லெப்பார்டு மாஸ்டர் தாங்க. என்னைய விட்டுருங்க. நான் இங்கேருந்து டக்குனு ஓடி போயிடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பூனை மாரி பண்ணிக்கிட்டு இருக்கு. இத நீ முன்னாடியே பண்ணியிருக்கணும். ரொம்ப லேட் ஆயிருச்சு செல்லம். அப்படியே அந்த லெப்பார்டு இறந்துருது. அங்க இருக்கிற எல்லாருமே நார்மல் ஆயிருது. எங்கள சேவ் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. சரி எந்திரிங்க. என்னோட மாஸ்டர் வந்து ஒரு நார்மலான மோர்டல் லைஃப் வாழணும்னு ஆசைப்படுறாரு. அதனால அவர் இப்போ மனுஷி மாரி தான் இருக்காரு. நீங்க என்ன பண்றீங்க? நீங்க 3 பேரும் சேர்ந்து தான் அந்த லெப்பார்ட கொன்னீங்க. ஓகேவா? இதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்ல. அந்த மாரியே காட்டிக்கங்க. என்னது மாஸ்டரா? அப்படின்னு பாயும் பார்க்குறா. என்னோட மாஸ்டர ஒரு ஆர்டினரி பெர்சனாவும், என்னைய ஒரு ஆர்டினரி டாக்காவும் ட்ரீட் பண்ணுங்க. ஓகேவா? புரிஞ்சுச்சு மாஸ்டர், புரிஞ்சுச்சு மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்க பிளாக்கி பிளாக்கின்னு நம்ம ஹீரோ குரல் கேட்குது. நம்ம பார்க்க போறோம். அந்த எக்ஸ்ட்ரானரி கல்டிவேட்டர பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க காத்துக்கிட்டு இருக்க, "ஹேய் நான் கூப்பிட்டது உனக்கு கேட்டுச்சா இல்லையா? எதுக்கு நீ டக்குன்னு ஓடி வந்த? உன்ன தொரத்த போயி எனக்கு ரொம்பவே மூச்சு வாங்குது பிளாக்கி." அதோட இந்த சாப்டர் இங்கேயே முடிஞ்சுச்சு. சாப்டர் 3 தான் பார்க்க போறோம். ஓ! இவரு தான் அந்த எக்ஸ்பெர்ட்டா? வேற லெவல்ல இருக்காரு. அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோவும், "ஏய் முட்டாள் நாயே! நான் கூப்பிட கூப்பிட நீ எங்க போயிட்டு இருக்க?
இப்பதான் உனக்கு புத்தி வருது இல்ல? இவர் எந்த விதமான எக்ஸ்ட்ராடினரி பர்சன்னே தெரியல. ஏன்னா ஒரு இம்மார்டல் டாக நார்மல் டாக் மாதிரி ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஜூனியர். அந்த டாக் வந்து இந்த வானத்தவே சரௌண்டிங் பண்ணியிருந்துச்சு. அது கூட நம்ம மாஸ்டர் கூட தடுக்க முடியாதுல்ல. பாய், நீங்க நம்ம மாஸ்டரோட பவரை ரொம்பவே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டீங்க. அவர் தடுப்பாரு, ஆனா கொஞ்சம் காயம் மட்டும் படும். அது ஒரு மாசத்துக்கு இருக்கும். ஆனா எனக்கு என்ன டவுட்டா இருக்குன்னா இவரோட உடம்புல இருந்து எந்த பிளக்சுவேஷனும் வரலையே. அதுதான் எனக்கு எதுக்குன்னு தெரியல. சரி, என்ன செஞ்சாலும் சரி, இவர் ஒரு மோட்டலா தான் இருப்பாரு. ஓ, நீங்க தானா? என்னோட லூஸ் நாய் உங்ககிட்ட ட்ரபிள் பண்ணிருச்சுன்னு நினைக்கிறேன் நிறையா. சரி, நீங்க 3 பேரும் இங்க இருக்கிற மாஸ்டரை கொன்னு எங்களோட ஊருக்கு ரொம்பவே நல்ல காரியம் செஞ்சுட்டீங்க. நாங்க எல்லாருமே இப்ப சந்தோஷமா இருப்போம். என் பேரு வந்து நின்ஃபன். சீனியரும் நின்ஃபன் 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 இப்படி ஒரு நேம் நான் கேள்விப்பட்டதே இல்ல. இது வந்து மோட்டார் லிவிங்லயே ஒரு பெஸ்ட் நேமா இருக்கும் போல. என்னது, நான் என்லைட்மெண்ட் அடைஞ்சிட்டேனா? இதுல எந்த ஆச்சரியமும் இல்ல. ஏன்னா இவருக்குள்ள நிறைய பவரா அடக்கி வச்சுட்டு ஒரு நார்மல் மோட்டல் மாதிரி இருக்காரு. இவரோட பேர்லயே நிறைய மீனிங்ஃபுல் இருக்கு. உங்களை பார்த்தல ரொம்பவே சந்தோஷம் மிஸ்டர் லீ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவரோட ஜூனியரையும் பிடிச்சு அமுக்கிட்டு இருக்காரு. ரொம்ப சாரி மிஸ்டர் லீ. இவங்க 2 பேரும் என்னோட சீனியர்ஸ். ஊஜின் இம்மார்டல் கிளானோட ஹெட்டோட பொண்ணு. இன்னைக்கு நான் உங்களை சந்திச்சது ரொம்ப பெரிய நம்மளோட ஃபேட்டுன்னு நினைக்கிறேன். ஃபேட் மீன்ஸ் தலைவிதி, அந்த மாதிரிலாம் வரும்ல, அந்த மாதிரிதான். ஏங்க, நான் கொஞ்சம் போய் அது கிட்ட பார்க்கவா? ஓ, இதுதான் லிப்பாடு மாஸ்டரா? ரொம்பவே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் தக்லி மூமெண்ட்டை போட்டு போயிட்டு இருக்கான். என்னோட ப்ரீவியஸ் லைஃப்ல இது வந்து ஒரு பாதுகாப்பு அனிமலா இருந்துச்சு. எனக்கும் சரியா தெரியல இது சைனாவில் அந்த மாதிரி இருக்கான்னு. பட் ஓகே, கதையோட கண்டினியூ பண்ணுவோம். என்னது ப்ரீவியஸ் லைஃபா? என்ன ப்ரீவியஸ் லைஃப் இவ இருந்திருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் ஏதோ நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னது இது? இது வந்து டீமன் டேன். சீனியரும் இதெல்லாம் நம்ம ஊஜின் கிளான்ல டெக்ஸ்ட்ல தான் இருந்துச்சு. அதை பார்த்தா நான் இதெல்லாம் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான மான்ஸ்டர். அதாவது லிப்பார்டு மான்ஸ்டர் போல இருக்கிறவங்க கிட்ட இந்த மாதிரி டீமன் டேன் இருக்கும். இதை யூஸ் பண்ணி நீங்க கல்டிவேஷன் பண்ணீங்கன்னா உங்களோட ரிலீம்ல 3 ரிலீம் நீங்க இன்க்ரீஸ் ஆகலாம். நான் என்னோட ப்ரீவியஸ் லைஃப்ல டிவி சீரிஸ்ல மட்டும் தான் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திருக்கேன். இது ரொம்பவே நிஜ லைஃப்ல ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த அளவுக்கு வேல்யூபிளான ஒண்ணுன்னா இது எதுக்கு நீங்க இப்படி பறக்க விட்டுருக்கீங்க? இதை நீங்க வச்சிருக்கணும் பத்திரமா. என்ன என்கிட்ட கொடுக்குறீங்களா? அப்ப இது எனக்கு கிஃப்ட் மாதிரியா? சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பாயும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. மிஸ்டர் லீ, நாங்க லிப்பாடு மாஸ்டரை தோக்கடிச்சது வந்து உண்மையிலேயே ஒரு லக்கு மட்டும்தான். அதனால இதை நாங்க சொந்தமே கொண்டாட முடியாது அப்படின்னு சீனியரும் சொல்ல, இல்ல இது நீங்களே தோக்கடிச்சீங்க, நீங்களே எடுத்துக்கங்க அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்லும்போது, சீனியர் வந்து எங்களை சோதிக்கணும்னு நினைக்கிறாரு போல. நான் எந்த அளவுக்கு அவர் ஆனஸ்டா இருக்கேன்னு அவர் சோதிக்கிறாரு போல. உண்மையிலே எனக்கு இது கொடுக்கணும்னு ஆசை இல்ல, ஆனா மிஸ்டர் லீ இதை நீங்க வேணும்னா எடுத்துக்கலாம்னு சொல்லும் போதே கீழே இருந்து ஹோஃப் ஹோஃப் அப்படின்னு பிளாக்கி கத்துது. பிளாக்கியும் ஓஹோ ஓஹோ அப்படின்னு சொல்லும்போது, ஓ பிளாக்கி நீ அப்படி சொல்லவையா? சரி, அப்படின்னா டீமன் டைனை நீங்க எடுத்துக்கங்க. நான் அந்த லெப்பாடோட அந்த மீட்டை மட்டும் நாங்க எடுத்துக்கிறோம். அதை நாங்க சமைச்சு சாப்பிடலாம்னு நினைக்கிறோம். இவங்க 3 பேரும் என்னது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது பாய் மட்டும் என்னது மான்ஸ்டர் எலிக்சரஸா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குசியில இருக்காங்க. சரி பிளாக்கி, அதை தூக்கிட்டு வர பொறுப்பு வந்து நான் உங்ககிட்டயே கொடுத்துட்றேன், ஓகேவா அப்படின்னு சொல்லும்போது பிளாக்கியும் ஆஹா அப்படின்னு பார்த்துட்டு அவங்கள பாக்குது. அவங்க தூக்கிட்டு வரணும். மிஸ்டர் லீ, நீங்க ரொம்பவே கவலைப்படாதீங்க. ஏன்னா நான் ரொம்பவே நல்ல பிசிக்ல தான் இருக்கேன். இதை தூக்கிட்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏப்பா சீனியரு இது கொஞ்சம் தூக்கிட்டு வாயா, என்னால முடியல, என்னால உண்மைக்கே முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு ஜூனியரும் கதறிக்கிட்டு இருக்காப்ல. நம்ம ஹீரோவும் பாயும் சரி நீங்க ரொம்பவே என்னைய பாராட்டுறீங்க. இல்ல, நீங்க ஊஜின் இம்மார்டல் கிளாடுக்கு வந்தீங்கன்னா நீங்க என்னைய வந்து பார்க்கணும். நான் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணி உங்களுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்யறேன். ஓ மை காட், இப்ப இருக்கிற இம்மார்டல் எல்லாமே இவ்வளவு ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்கன்னு தெரியாம போச்சே அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா நான் கல்டிவேஷன் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் இல்லையே அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்க, ஏய் எல்லாரும் வந்துட்டாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க, எல்லாரும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் திரண்டு வராங்க. நான் ஃபேனும் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறா. சரி, இப்ப எல்லாமே நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தேங்க்யூ மிஸ்டர் லீ. இல்ல, இதுல நான் ஒண்ணுமே பண்ணல. இவங்க 3 பேர் மட்டும்தான் அந்த மாஸ்டரை தோக்கடிச்சு நன்னனை காப்பாத்துனாங்க. அந்த சீனியர் பிரதரும் மிஸ்டர் லீ வந்து அவருக்கு தேவையான பாராட்டி எடுத்துக்கல, அதோட அந்த டீமன் டேனையும் எடுத்துக்கல, எங்களுக்கே எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. இவர் ரொம்பவே நல்லவரா இருப்பார் போல அப்படின்னு அவரு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க 2 பேரும் சரி ரொம்பவே நன்றிங்க, இவ்வளோலாம் பாராட்ட வேணாம், இதெல்லாம் ரொம்ப பெரிய காரியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, நீங்க 3 பேரும் எப்படி வர்றீங்களா எங்க வீட்டுக்கு? நான் வந்து அந்த லெப்பாடு மான்ஸ்டரை சமைக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க விருப்பப்பட்டா வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சரி, லெப்பாடு மான்ஸ்டரா, அதை எப்படி நாங்க விட்டு போவோம்? சரி வாங்க டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் நம்ம ஹீரோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. அங்க எக்ஸோ பாயும் வெல்கம் ஹோம் மாஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது, இது உண்மையிலேயே இம்மார்டல் ரோபோட்டா? ஆமா, இது இம்மார்டல் ரோபோட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பேரும் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க.
இல்ல அப்படிலாம் இல்ல. இது ஒரு ரோபோட் மட்டும்தான். இது வந்து நான் சிம்பிள் ட்ரிக்கால தான் கிரியேட் பண்ணேன் அப்படின்னு அமீரும் சொல்ல, இது எனக்கு சொல்லி சொல்லி எனக்கே இப்ப அலுத்து போச்சு. வர்றவங்க எல்லார்கிட்டயும் இதவே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படின்னு அமீரும் நினைக்கிறியான். சரி உள்ள வாங்க. உள்ள வந்து என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போதே, பாய் வந்து சீனியர் பிரதர் அப்படின்னு கூப்பிட்டு, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. இந்த மாரி ஹை ஸ்பிரிச்சுவல் ரோபோட்டவே அவர் வெறும் ஸ்மால் ட்ரிக்ன்னு சொல்லும்போது, அவர் ரொம்ப பெரிய ஆளா தான் இருக்கணும். எனக்கு இதுலயே தெரிஞ்சு போச்சு. இந்த வீட்ல இருக்கிற ஒரு பொருள் மட்டும் இல்ல. கிட்டத்தட்ட நெறைய பொருள் வந்து ரவுண்டாவும், ஸ்கொயராவும் இருக்கு. இந்த ஃப்ளோர் வந்து மிரர விட ரொம்பவே வழுவழுப்பா இருக்கு. அதோட இந்த குஷன் வந்து ரொம்பவே சாஃப்ட்டா இருக்கு. எதமா இருக்கு அந்த இடத்துக்கு. இது எந்த மாரி இடம்னே தெரியல. அப்படின்னு 3 பேரும் சொல்லிட்டு ஷாக் ஆயிட்டு இருக்கானுங்க. அதோட இந்த சாப்டர் முடியுது.